ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம ரீசெண்டாக நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ஓட ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஜென்ரல் சயின்ஸ் மற்றும் ஜிகேவை பார்த்துருவோம். அடுத்ததாக ஜென்ரல் தமிழை பார்ப்போம். முதல் கொஸ்டின், பின்வரும் இணைகளில் தவறானவற்றை கண்டுபிடி. என்னென்னு பார்த்தோம்னா 4 மட்டும்தான் தவறானது. கிட்டூர் அப்படிங்கிறது மலபார் அப்படிங்கிறது மட்டும்தான் தவறான விடை. ஆப்ஷன் சி. இரண்டாவது, ரூபாயின் பிரச்சனை என்ற ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தவர் யார்? டாக்டர் B.R. அம்பேத்கர். டாக்டர் B.R. அம்பேத்கர். அடுத்தது 3, நியூ லாம்ப்ஸ் ஃபார் ஓல்ட் என்னும் தலைப்பில் கட்டுரை தொடரினை எழுதியவர் யார்? யாருன்னு பார்த்தோம்னா அரவிந்தோ கோஷ். அரவிந்தோ கோஷ். அடுத்த கொஸ்டின், பின்வரும் இணைகளை சரியான இருப்பிடத்துடன் பொருத்தவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கு பாருங்க, ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை. அதாவது NIFBHAT இது வந்து கொச்சி. இரண்டாவது CICEF அது பெங்களூர். NFDP அது வந்து ஹைதராபாத். CAA அது சென்னை. அடுத்த கொஸ்டின், கூற்று, இந்தியாவில் பாரம்பரிய சிறு தொழில்கள் அதிக வேலைவாய்ப்பை நவீன சிறு தொழில்களை விட வழங்குகின்றன. காரணம், பாரம்பரிய சிறு தொழில்களில் தொழிலாளர்களுக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு குறைவாகவும் நவீன சிறு தொழில்களில் தொழிலாளர்களுக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு அதிகமாகவும் உள்ளது. இதற்கு சரியான விடை A மற்றும் R இரண்டும் சரி. R என்பது ஏவிற்கான சரியான விளக்கமே. அடுத்த கொஸ்டின், பின்வருவனற்றுள் எது சரியானவை அப்படின்னு பார்த்தோம்னா B1 மட்டும்தான் கரெக்டு. பி மட்டுமே சரியானது. சமத்துவ முன்னேற்றம் 11வது ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது தவறான விடை. அதிவேகமான நிலையான அதிகப்படியான உள்ளடக்கிய வளர்ச்சி 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கமாகும் என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின், பின்வருவனற்றுள் 10 ஆண்டு காலத்தில் சரியான கல்வியறிவு கல்வியறிவு தொடர்பான இலக்கு எது அப்படின்னு பார்த்தோம்னா திட்ட காலத்தில் 75% விழுக்காடு கல்வியறிவில் உயர்வு என்பது சரியான விடை. அடுத்தது 8, கீழ்காணும் கூற்றுகளில் கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. இதுக்கு என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி, இருவருக்குமே மறு நியமனம் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய தலைமை தகவல் ஆணையருக்கு மறு நியமனம் சாத்தியம் இல்லை. மாநில தலைமை தகவல் ஆணையருக்கும் மறு நியமனம் வந்து சாத்தியம் கிடையாது. அடுத்த கொஸ்டின், 4 மட்டும் தவறானது. இது வந்து 356 நீக்குவதற்கு இந்த ஆணையம் பரிந்துரைத்தது என்பதும் வரி விதிப்பில் உள்ள எஞ்சிய அதிகாரங்கள் மாநிலங்களிடம் இருக்க வேண்டும் என்பதும் இந்த ஆணையம் வந்து பரிந்துரைத்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது இரண்டுமே தவறான விடை. அடுத்தது, சரியான இணையை கண்டறிக. இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3, 4 சரி. என்ன அப்படின்னா பக்ருதீன் அலி அகமதும் N சஞ்சீவி ரெட்டி இது இரண்டுமே சரியான விடை தான். இவங்க 2 பேரும் குடியரசுத் தலைவராக இந்த ஆண்டுகளில் இருந்திருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது? தவறான இணை 3, 4 தவறான இணை. இது இரண்டையும் பார்த்துங்க, இது தவறான இணை. நகரங்களை அழிப்பவர் யார் அப்படின்னா இந்திரன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை ஞாபகம் வச்சுங்க, நகரங்களை அழிப்பவர் இந்திரன். கீழ்கண்டவற்றுள் ஹரப்பா நாகரிகம் பற்றிய தவறான கூற்று எது அப்படின்னு பார்த்தோம்னா ஹரப்பா நாகரிகத்தில் அனைத்து இடங்களும் நகர நாகரிகங்களாக இருந்தது என்பது தவறான இணை. அடுத்த கொஸ்டின், 2ஆம் சந்திரகுப்தருக்கு முந்தைய குப்த மன்னர்கள் டேஸ் நாணயங்களை மட்டுமே வெளியிட்டனர் அப்படின்னு பார்த்தோம்னா தங்க நாணயங்களை மட்டுமே வெளியிட்டனர். அடுத்தது, ஷார்ப் மற்றும் ஷார்ப் என்பதன் பொருள் நீர்ப்பாசன வரி. அடுத்த கொஸ்டின், 16வது கொஸ்டின் பாருங்க, பின்வரும் நோற்றுள் எவை சரியாக இணைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு பார்த்தோம்னா 1, 2, 4 மட்டும் சரியாக இணைக்கப்பட்டுள்ளது. 1, 2, 4 ஹேமண்டைட் தாது, மேக்னைடைட் தாதுக்கு வந்து கருப்பு தாது, சிட்ரைட் வந்து இரும்பு கார்பனேட் இது சரியாக இணைக்கப்பட்டுள்ளது. அடுத்த கொஸ்டின், அடர்த்தி மற்றும் சுருக்கம் என்பது போக்குவரத்து செலவுகளை குறைப்பதற்கும் சேமிப்பகத்தை எளிதாக்குவதற்கும் மீட்டெடுக்கப்பட்ட பொருட்களின் அடர்த்தியை அதிகரிக்க பயன்படும் அலகு செயல்பாடுகள் ஆகும். இந்த முறை பின்வருவனவற்றுள் எந்த முறையில் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா MSவிலிருந்து கழிவு கூறுகளை செயலாக்குதல் மற்றும் மீட்டெடுத்தல் என்பது இதற்கான சரியான விடை. அடுத்த கொஸ்டின், அண்மையில் துபாயில் மேக விதைப்பு தொழில்நுட்பம் செயற்கை மழையை பெற பயன்படுத்தப்பட்டது. பின்வருவனவற்றுள் எவை பொதுவாக விதைப்பு முகவர்களாக உபயோகப்படுத்தப்படுகின்றன அப்படின்னு பார்த்தோம்னா 1, 2, 3 மட்டும்தான். இதை பார்த்துங்க,
வெள்ளி அயோடைடு, உலர்பனி, சோடியம் குளோரைடு. 1, 2, 3 மட்டுமே. அடுத்த கொஸ்டின், தமிழ்நாடு தினம் ஒவ்வொரு வருடமும் இந்த தினத்தில் கொண்டாடப்படுகிறது. அது ஜூலை 18. 20வது கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருத்தப்பட்ட இணை எது அப்படின்னு பார்த்தோம்னா 1, 2 மட்டும் சரி. 1, 2 மட்டுமே சரி. அடுத்த கொஸ்டின், 0.5 ஆம்பியர் மின்னோட்டம் ஒளிரும் விளக்கு வழியாக 2 நிமிடங்கள் பாய்கிறது எனில் விளக்கு வழியே சென்ற எதிர் மின்னோட்டங்களின் எண்ணிக்கை மைனஸ் சார்ஜ் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை 3.8 × 10⁻20 எலக்ட்ரான்ஸ் என்பது இதற்கு சரியான விடை. அடுத்த கொஸ்டின், இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தால் 75வது சுதந்திர தினத்தின் போது ஏவப்படும் மனிதனை கொண்டு செல்லும் விண்கலத்தின் விண்வெளி பயணம் மேற்கொள்ளும் குழு உறுப்பினர் எவ்வாறு அழைக்கப்படுவார் அப்படின்னு பார்த்தோம்னா காகாநாட் என்று அழைக்கப்படுவார். அடுத்த கொஸ்டின், விஞ்ஞான முறைகளை நிறுவுவதில் வழிகாட்டி மாணவர் சங்கிலியை காலவரிசைப்படி தேர்ந்தெடுக்கும். இதற்கு ஆப்ஷன் சி சரியான விடை. சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், அலெக்சாண்டர். அடுத்த கொஸ்டின், 10 கிலோ எடையுள்ள ஒரு பொருளில் 1 நியூட்டன் விசை செயல்படுகிறது. இதன் விளைவாக அந்த பொருள் 4 வினாடிகளில் 100 சென்டிமீட்டர் நேர்கோட்டில் நகரும் எனில் அதன் ஆரம்ப வேகத்தை கண்டறியும். இதற்கு சரியான விடை 5 சென்டிமீட்டர் பர் வினாடி. ஒரு ரோஜா நிற பூவில் பச்சை ஒளி ஒளிவிக்கிறது. அப்போது அதன் இதழ்களின் நிறமாக தோன்றுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா கருப்பு. அடுத்த கொஸ்டின், நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் நிறுவனம் இந்திய அரசால் எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னா 1956. பல்கலைக்கழகங்களை அதன் ஆண்டின் கால வரிசைப்படுத்தவும். இதற்கு சரியான விடை முதல்ல பாரதிதாசன் பல்கலைக்கழகம் வரும், 2வது மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், 3வது பெரியார் பல்கலைக்கழகம், 4வது திருவள்ளுவர் பல்கலைக்கழகம். அடுத்த கொஸ்டின், சட்டப்பிரிவு 240 மூலம் தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தின் படி ஜனாதிபதி பிபி மண்டல் என்பவரை பிற்படுத்த வகுப்பினர் ஆணைய தலைவராக நியமித்தார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. காரணம், இவ்வாணையம் பின்தங்கிய நிலையை தீர்மானிக்க 11 குறியீடுகளை உருவாக்கியுள்ளது. இதற்கு சரியான விடை ஏ தவறானது மற்றும் ஆர் சரியானது என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின், இதை சரியா பொருத்தணும். இதில் சரியா பொருத்தணும்னா ஆப்ஷன் டி சரியான விடை. 1 பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம் ஜோதிராவ் பூலே, சுயமரியாதை இயக்கம் ஈவே ராமசாமி, சுத்தி இயக்கம் தயானந்த சரஸ்வதி, சத்திய சோதக் சமாஜ் இயக்கம் ஸ்ரீ சாகு மகாராஜா. அடுத்த கொஸ்டின், ஈவேரா பற்றிய காலவரிசைப்படி பின்வரும் நிகழ்வுகளை ஒழுங்கமைக்கவும். இதை ஒருங்கமைச்சா ஆப்ஷன் சி சரியான விடை 2, 3, 4, 1. முதல்ல அவர் காங்கிரஸில் சேர்ந்தார், 2வது அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரானார், 3வது அவர் வைக்கம் சத்தியாகிரகத்தை துவக்கினார், 4வது அவர் நீதி கட்சியின் தலைவராக ஆனார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது கரெக்டாக பார்த்துங்க. வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டும் என்று பாடியவர் யார் அப்படின்னா குலசேகர ஆழ்வார். அடுத்த கொஸ்டின், தோற்றுவித்தவருடன் தொடர்புடைய செய்தித்தாளை சரியாக பொருத்தும். இதற்கு சரியா பொருத்தினா ஆப்ஷன் ஏ சரியான விடை. என்னன்னு பார்த்தோம்னா ரிச்சார்ட் ஜான்சன் அப்படிங்கிறது மதராஸ் கொரியர். ஜிபி பிள்ளை மதராஸ் ஸ்டாண்டர்டு. சார்லஸ் லாசன் மற்றும் ஹென்ரி கார்னிஷ் அது மெட்ராஸ் மெயில். ஜி சுப்பிரமணிய ஐயர் தி இந்து. அடுத்த கொஸ்டின், 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்ற பழமொழியில் 2 எதனை குறிக்கின்றது அப்படின்னு பார்த்தோம்னா அது திருக்குறளை குறிக்கின்றது. எதனை பனையளவு நன்றியாக கொள்வர் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா திணையளவு நன்றி செய்யினும் அதை பனையளவாய் கொள்வர் என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின், கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா கசடர்க்கு தூக்குமரம் அங்கே உண்டாம் இவ்வரிகளுக்கு உரியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதிதாசன். அடுத்த கொஸ்டின், அகில இந்திய முஸ்லீம் லீக் பாகிஸ்தான் தீர்மானத்தை லாகூர் மாநாட்டில் எப்போது நிறைவேற்றியது அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் 23, 1940. அடுத்த கொஸ்டின், இது மேக்ஸ் கொஸ்டின் இருக்கு. இதை நீங்கள் பார்த்துக்குங்க, ஏன்னா இதற்கு நிறையா இருக்கு. இல்லைன்னா இதற்கு தனியாக நான் செப்பரேட்டாக வீடியோ போடுவேன், அப்போ பார்த்துங்க. அடுத்த கொஸ்டின், ஜவஹர்லால் நேருவின் நூல்களை அவை வெளியிட்ட ஆண்டின் அடிப்படையில் காலவரிசைப்படுத்துக.
இதை காலவரிசைப்படுத்தினா உலக வரலாறு ஒரு பார்வை, இரண்டாவது ஒரு சுயசரிதை சுதந்திரம் நோக்கி, மூன்றாவது பாருங்க இந்தியாவின் கண்டுபிடிப்பு, நான்காவது சுதந்திரத்திற்கு முன் அப்படின்னு சொல்லி இதை காலவரிசைப்படுத்தினா இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 2, 1, 3, 4. அடுத்த கொஸ்டின், மித்ரமேளா சங்கத்தை தொடங்கியவர் விநாயக் தாமோதர் சவர்கர். அனைத்திந்திய முஸ்லீம் லீக் கட்சியை 1906 நிறுவியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா குவாஜா சலிமுல்லா. அடுத்த கொஸ்டின், சுவாமி விவேகானந்தர் தனது குருவின் போதனைகளை பரப்ப ராமகிருஷ்ணா மிஷனை நிறுவினார். காரணம், ராமகிருஷ்ணா மிஷன் ஒரு துறவற அமைப்பு மற்றும் அது மனிதனின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தன்னை அர்ப்பணித்தது. இதற்கு சரியான விடை ஏ மற்றும் ஆர் சரி. ஆர் ஏவினுடைய சரியான விளக்கம். அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் வறுமை பற்றிய பின்வரும் ஆய்வுகளை காலவரிசைப்படி ஒழுங்கமைக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி ஓஜா ஆய்வு, தண்டேகர் மற்றும் ராத் ஆய்வு, மின்ஹாஸ் ஆய்வு, பர்தான் ஆய்வு அப்படிங்கிற அனைத்துமே வரும். அடுத்த கொஸ்டின், டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் மூலம் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்லி, அதாவது தொழில்நுட்ப உருவாக்கம் மற்றும் பரவல் கொள்கைகள் மற்றும் சீர்திருத்தங்கள் மற்றும் வளர்ச்சிகள் என்பது இதற்கான சரியான விடை. அடுத்த கொஸ்டின், இதை பின்வருவனவற்றை பொறுத்தனா இதற்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ, அதாவது வரி வருவாய் அப்படின்னா வருமான மற்றும் செலவு மீதான வரி, வரி அல்லாத வருவாய்னா வட்டி மற்றும் ரசீது, மூலதன ரசீது, நிகர சந்தை கடன்கள். அடுத்த கொஸ்டின், இயற்றப்பட்ட ஆண்டும் அதோட சட்டத்தோட பெயரும் கொடுத்துருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. இதை வந்து நம்ம ஒரே ஒரு இதோட பொறுத்தலாம் 1951 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். அப்போ அதை பொறுத்தனோம்னா மற்ற எல்லாமே சரியா வந்துடும். அடுத்த கொஸ்டின், இந்திய கூட்டாட்சியில் ஆளுநர் அரசின் தலைவர் மற்றும் மத்திய அரசின் பிரதிநிதி என்னும் இருவிதமான பணிகளை செய்கிறார். காரணம், ஆளுநர் என்ற நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானது. இதற்கு சரியான விடை ஏ சரி மற்றும் ஆர் தவறு. அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அரசின் கடமைகளாக அரசியலமைப்பில் இந்த வடிவத்தில் சேர்த்தன அப்படின்னு பார்த்தோம்னா வழிகாட்டும் நெறிமுறைகள் என்பது சரியான விடை. டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, டிபிஎஸ்பி அப்படிம்பாங்க. அதன் மூலமா சேர்த்திருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட அமைப்புகளுள் எவைகள் அரசியலமைப்பு சட்டத்தில் காணப்படவில்லை அப்படின்னு பார்த்தோம்னா 1 மற்றும் 2 மற்றும் இந்த இரண்டும் காணப்படவில்லை. இது வந்து கான்ஸ்டியூஷனல் நான் கான்ஸ்டியூஷன் ஸ்டாச்சுட்டரியா இல்லை கான்ஸ்டியூஷனல் பாடியான்னு கேட்டிருக்காங்க. ஸ்டாச்சுட்டரி அப்படின்னா அரசியலமைப்பு புத்தகத்தில் கூறப்பட்டிருக்காது ஆரம்பத்தில், அதை தான் ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படிம்பாங்க. அதை வந்து சட்டம் மூலமாக ஏற்றி பாராளுமன்ற சட்டம் மூலமாக ஏற்றி கொண்டு வந்திருப்பாங்க. அப்படின்னு பார்த்தோம்னா 1, 2 மட்டும் தேசிய வளர்ச்சி குழு, அதாவது நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலும் நிதி ஆயோக்கும் சட்டம் ஏற்றி தான் கொண்டு வந்திருப்பாங்க. பின்வருவர்களுள் முகலாயர்களின் காலத்தில் நடந்த வரலாற்று நிகழ்வுகளை எழுதிய ஒரே பெண் வரலாற்று ஆசிரியர் யாருன்னா குல்பதன் பேகம். அகமது ஷாவின் ஆட்சியில் கீழே குறிப்பிட்டவற்று எது தவறானது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 1924 மற்றும் 25ஆம் ஆண்டில் பாரங்கள் என்ற இடம் கைப்பற்றப்பட்டது என்பது தவறான விடை. இந்தியா ஒரு மனித குலத்தின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொன்னது விஎஸ் ஸ்மித். இந்தியா இனங்களின் அருங்காட்சியகம், மனித இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொன்னது விஎஸ் ஸ்மித். இதை கொஸ்டினர் கொஞ்சம் ட்விஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் கொஸ்டின் வந்து பார்த்தா எல்லாரும் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. கீழ்கண்டவற்றுள் எது ஹரப்பா நாகரிக தலங்கள் தற்போது இந்தியாவில் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா மொஹஞ்சதாரோ, ஹரப்பா. அடுத்ததா, கிழக்கு கடற்கரையில் சுமார் 25 மாவட்டங்கள், தமிழ்நாட்டில் 10, ஆந்திராவில் 7, ஒடிசாவில் 6, மேற்கு வங்கத்தில் 2 சூறாவளி புயல்களால் பாதிக்கப்படக்கூடியவை. இவற்றில் எந்த பகுதியானது கடுமையான வகை புயல்களில் 70% பாதிப்பை அடையும் அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கு சுந்தரவன பகுதி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டும் கூற்றுகளுக்குரிய இந்தியாவின் ஒரு பழங்குடியின இனம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கு ஃபில்ஸ் என்பது சரியான விடை. ஃபில்ஸ் பார்த்தோம்னா மகாபாரத இதிகாச கதாபாத்திரம் ஏகலைவனுடன் தொடர்புடையவர்கள், ஆரவல்லி, விந்திய மற்றும் சாத்பூரா தொடர்களில் வாழ்பவர்கள், சிறிய குன்றுகளில் குடிசை அமைத்தல், மக்காச்சோளமே பிரதான உணவு என்பது இதற்கான சரியான விடை. அடுத்து, கர்நாடக பீடபூமியின் வடக்கு நிலப்பரப்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா மால்நாடு.
அடுத்து எந்த அமைச்சகம் சஞ்சார் சாத்தி போர்ட்டலில் நுண்ணறிவு தளம் மற்றும் ஷாக்சு வசதியை தொடங்கியுள்ளது அப்படின்னா தகவல் தொடர்பு அமைச்சகம். அடுத்தது இதான் சரியா பொருத்தணும். பின்வருவனவற்றை பொறுத்துக்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா வந்து டால்ஃபின், ஜப்பான் செர்ரி மலர்ச்சி, அமெரிக்கா வந்து வழுக்கை கழுகு, சீனா வந்து பியோனி அப்படின்னு சரியா பொருத்திடலாம். அடுத்த கொஸ்டின், ஜவுளி மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தால் சில்ஃப் விருதுகள் யாருக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா புகழ்பெற்ற கைவினை கலைஞர்களுக்கு வழங்கப்படுகிறது. நிலவின் சில பகுதிகள் எப்போதும் சூரிய ஒளியினை பார்த்ததே இல்லை. ஏன் என்றால் நிலவின் அச்சு சூரிய ஒளியின் திசைக்கு செங்குத்தாக இருப்பதால். அடுத்த கொஸ்டின், பின்வருவனவற்றை பொறுத்துக. CO2 எது அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ CO2 புவி வெப்பமயமாதல், NO2 அமில மலை, காரியம் வந்து நிலத்தடி நீர் மாசுபாடு, ஹைட்ரோ கார்பன் வந்து ஒளி வேதியியல் புகைப்பனி உருவாவதற்கான ஒரு மூலப்பொருள். ஒளி வேதியியல் புகைப்பனி உருவாவதற்கான ஒரு மூலப்பொருள். அடுத்தது கூற்று A 2,4D கலைக்கொல்லியாக செயல்படுகிறது. காரணம் 2,4D கருவுறாமல் கனி உருவாக காரணமாகிறது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஏ சரியானது மற்றும் ஆர் சரியான விளக்கம் அல்ல. அடுத்த கொஸ்டின், புறவயப்பட்ட தன்மை, முன்கணிப்பு தன்மை மற்றும் பொதுத்தன்மை ஆகியவை டேஸ் அம்சங்களாக அமைகிறது அப்படின்னு பார்த்தோம்னா அறிவியல் முறை அப்படிங்கிறது சரியான விடை. பின்வருவனவற்றுள் சீட் AW என்ற விரிவாக்கத்தின் பொருளை சரியாக தேர்ந்தெடுக்கும். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி என்னன்னு பார்த்தோம்னா பெண்களுக்கு எதிரான அனைத்து விதமான பாகுபாட்டினையும் நீக்குவதற்கான மாநாடு என்பது இதற்கு சரியான விடை. அடுத்த கொஸ்டின், தமிழ்நாடு மாநிலத்திற்கான அனைத்து புவியியல் தரவுகளும் பின்வருவனவற்றுள் எந்த ஒரே இடத்தில் உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தமிழ்நாடு புவியியல் தகவல் அமைப்பு என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின், 1987 டேஸ் ஆக ஐக்கிய நாட்டு சபை அறிவித்தது அப்படின்னா சர்வதேச உறைவிடம் இல்லாதவர்களுக்கு உறைவிடம் வழங்கும் ஆண்டு அப்படின்னு அறிவித்திருக்கு. அடுத்தது 79 எந்த ஆண்டு பிளிப்கார்ட் தமிழ்நாடு MSME வர்த்தகம் மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு புரிந்துணர்வு பணியகத்துடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது அப்படின்னா 2021. அடுத்த கொஸ்டின், பின்வரும் அடித்தளங்களை அது தொடர்புடைய பெயர்களோடு சரியாக பொறுத்துக. இதை சரியா பொருத்தணும்னா ஆப்ஷன் சி சரியான விடை. அதாவது தென்னிந்திய நல உரிமை சங்கம், சி நடேசன், குடியரசு இதழ், தந்தை பெரியார், தொழிலாளர் அமைப்புகளின் தோற்றம் அப்படிங்கிறது ஏ சிங்காரவேலர், சுதந்திர கட்சி சி ராஜகோபாலாச்சாரி. அடுத்த கொஸ்டின், 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 555 ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. 82 இலக்கியம், இசை, நாடகம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற தமிழ் பெண்கள் டேஸ் என அழைக்கப்படுவார் அப்படின்னு பார்த்தோம்னா முதுகுரவை அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. அடுத்த கொஸ்டின், பின்வரும் வகைகளுக்கு இடையே சரியான பொருத்தங்களை தேர்வு செய்யும். இதற்கு சரியான விடை 1, 3 மட்டும். அதாவது தேசபக்தனும் நியூ இந்தியா என்பதும் சரியான விடை. அடுத்த கொஸ்டின், டேஸ் இயற்பெயர் குமாரசாமி நாயக்கர் அப்படின்னா ஊமைத்துறையோட இயற்பெயர். பகைவரின் கர்வத்தை அடக்கும் ஆயுதம் டேஸ் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா செல்வம். டேஸ் பிறனாக்கம் பேணாது அழுக்காறு பான் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா அரணாக்கம் வேண்டாதான் பிறனாக்கம் பேணாது அழுக்கரு பான். அடுத்து தாலாட்டு பாடலில் தாய்மாமன் கட்டி வரும் வேட்டி என்ன அப்படின்னா துவை வேட்டி. அடுத்த கொஸ்டின், உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் மேற்கான புறநானூற்று பாடல் எதன் சிறப்பை வலியுறுத்துகின்றது அப்படின்னு பார்த்தோம்னா கல்வியின் சிறப்பை வலியுறுத்துகின்றது. அடுத்த கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் காலத்தில் நக்கீரர் மிக முக்கிய புலவராக எந்த சங்க காலத்தை சேர்ந்தவராக கருதப்படுகிறார் அப்படின்னா பி 3ஆம் சங்கம் மட்டுமே. 3ஆம் சங்கம் என்பது சரியான விடை. இதோட GKவோட
கொஸ்டின் முடியுது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஜிகே கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் கீ கொடுத்துருக்க விதத்தில் பார்த்துருப்போம். இதோட இந்த வீடியோ முடியுது. இதில் நீங்கள் எத்தனை மார்க் எடுத்தீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.